நாம நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம், பாலிவுட் ஆக்டர் சைஃப் அலி கான தன்னோட வீட்டுக்குள்ள போய் குத்தி காயப்படுத்திய கேஸ். இப்போ இந்த கேஸில் குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க. அவனை கஸ்டடியில் இன்ட்ரோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குற்றவாளியை இன்னைக்குதான் மும்பையில் உள்ள பாந்த்ரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனார். இந்த சிசிடிவி பாக்குற ஆள்தான் இப்போ கஸ்டடியிலும் உள்ளது. 40 வயசாச்சு இவனுக்கு. இந்த கேஸில் ஒரு நிமிஷமும் ஷாக்கிங்கான விஷயங்கள் தான் போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைஃப் அலி கான் வீட்டில் சர்வைலன்ஸ் கேமரா இல்லன்னு சொல்றாங்க. இவரோட வீடு 11 ஃப்ளோர்ஸ் இருக்கு. உள்ள லிஃப்ட்ஸ் இருக்கு. 6th ஃப்ளோரில் மட்டும்தான் சிசிடிவி கேமரா இருக்கு. அதுல மட்டும்தான் அவனோட முகம் பதிவானது. அது மட்டும் இல்லாம மேலே ஏறி சைஃப் அலி கான குத்தி கீழே ஸ்டெப்ஸ் வழியாக வரும்போது கூட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். போலீஸ அதிர்ச்சி கொள்ள வைக்கிற என்னன்னா, இவ்வளவு பெரிய பணக்காரன் பாலிவுட் ஆக்டர், அங்க ஃபுல் டைம் செக்யூரிட்டி இருக்கும். அவங்க வீட்டுக்கு வெளியில ஒரு மரம் சாஞ்சி இருக்கு. அதுலயும் சிசிடிவி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதில் ஒண்ணுமே அவன் பதிவாகல. அவ்வளவு சீக்கிரம் இந்த செக்யூரிட்டி எல்லாம் தவிர்த்து ஈஸியாக உள்ள போக முடியாது. இப்ப போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றது என்னன்னா, இந்த பையன் எப்படி இந்த வீட்டோட முக்கும் மூலையும் தெரிஞ்சிருப்பான். ஏன்னா இவ்வளவு ஃப்ளோர்ஸ் உள்ள பில்டிங் பின்னாடி இருந்துதான் இவன் நுழைஞ்சிருக்கான். சைஃப் அலி கான் உள்ளது 11th ஃப்ளோர்ல. இந்த நிகழ்வு நடந்த நேரத்துல 1/2 மணி நேரம் அவன் அங்கேயே நின்னுட்டு இருந்தான். சைஃப் கூட சண்டை பண்ணி 6 தடவை சைஃப் அலி கான குத்துனதுக்கு அப்புறம் இவன் வெளியே ஓட பார்த்தது. பேக் சைடில் ஸ்டெப்ஸ்ல இருந்து போகும்போதுதான் 6th ஃப்ளோர்ல உள்ள சிசிடிவி இவனோட முகம் கேப்சர் ஆயிருக்கு. இப்போ நீங்க பாக்குற இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சைஃப் அலி கான குத்துனதுக்கு அப்புறம் உள்ளதுதான். அந்த வீட்டோட 10 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் வச்சுதான் இவனை பிடிச்சது. இப்போ அவனை பாந்த்ரா ஸ்டேஷனில் கொண்டு போயிருக்காங்க. இனிமேதான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் வெளிவர போகுது. யாராவது இவனை ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா? இந்த பிளாட்டோட நெருங்கிய யாராவது கதவை திறந்து கொடுத்திருப்பாங்களா? 3 வயசான சைஃபோட சின்ன பையனோட கேர்டேக்கரான மலையாளி நர்ஸோட மொழிதான் இந்த கேஸில் இவனை பிடிக்கிறதுக்காக ஹெல்ப் ஆச்சு. அவர் தான் இவனை முதல்ல பார்த்து சத்தம் போட்டது. அப்பதான் சைஃப் ஓடி வந்து இவனை பிடிச்சாங்க. சண்டையாச்சு, கத்தி குத்து நடந்துச்சு. சைஃப் அலி கானோட உடல்நிலை இப்போ கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்து வெளிவந்திருக்கு. ஐசியூவில் உடனே மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சைஃப் அலி கானோட மொழி கூட எடுப்பாங்க. இது நடக்கும்போது அங்க இருந்தது சைஃப் அலி கான், கரீனா கபூர், அவரோட 2 பசங்க, அவரோட கேர்டேக்கர்ஸ், 4 வேற சர்வென்ட்ஸ் இருந்தாங்க. இவரை எல்லாம் மறிகடந்து யார் கண்ணும் படாம எப்படி ஒருத்தன் 11 நிலை வரை போக முடியும் என்பது கேள்விக்குறிதான். இப்ப எல்லாரையும் போலீஸ் கேள்வி கேட்டுட்டே வராங்க. இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் ஆனதுனால போலீஸ் இப்போ வெளிப்படையாக டீடைல்ஸ் ஒண்ணுமே சொல்லல. இவனோட மோட்டிவ் என்னன்னா, இவன் 11 நிலைக்கு போய் சைஃப் அலி கானோட பையனை குத்திடுவேன், இல்லனா 1 கோடி ரூபாய் கொடுக்கணும் என்று சொல்லும் போதுதான் சைஃப் இவனை பிடிச்சதும் சைஃப் அலி கான குத்துனதும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு தைரியமாக சைஃப் அலி கானோட வீட்டுக்கு போய் காசு கேட்கணும்னா கண்டிப்பா உள்ள இருந்து யாரோ ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. எந்த டைமில் வந்தா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. பப்ளிக்கோட ஒப்பீனியன் என்னன்னா, ஒருத்தன் குத்துறதுக்கு வந்தப்போ ரியல் லைஃப் ஹீரோ மாதிரி அதை தவிர்த்து அவங்க கூட ஃபைட் பண்ணிருக்காரு. மக்கள் எல்லாம் அவரை ரொம்பவே சோசியல் மீடியால பாராட்டுறாங்க. சைஃபோட முதுகெலும்பில் குத்தினான். ஆனா இப்போ அவர் ரிகவர் பண்ணிட்டே வராங்க. அந்த எலும்புக்குள்ள இருந்து கத்தியோட பீஸ் எடுக்கப்பட்டிருக்கு சர்ஜரி முகாந்திரமா. இன்னும் குத்துனது கையிலையும் மற்றும் கழுத்திலும் தான். அது அவ்வளவு டீப்பாக இல்ல. அதனால அவரோட உடல்நிலை சீக்கிரம் குணமாகணும் என்று வேண்டுப்போம். அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் சீக்கிரமாக சால்வ் ஆகுமா இல்லையா, இதில் யார் தான் இவனை ஹெல்ப் பண்ணிருக்காங்க, உங்களோட கருத்து என்ன? மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.